ரொக்க பரிசு இல்லாமல் பொங்கல் தொகுப்பை அறிவித்து பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தையே சீர்குலைக்கும் செயலில் நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசு இறங்கியுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் பரிசு தொகுப்பு தொடர்பான அறிவிப்பை விடியா திமுக அரசு மிகவும் தாமதமாக வெளியிட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அறிவிப்பை விடியா அரசு அறிவித்துள்ளது. அதன்படி அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்படும் எனவும் இதற்காக 238 கோடி ரூபாய் செலவிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரொக்க பரிசு இல்லாமல் பொங்கல் தொகுப்பை அறிவித்த விடியா அரசின் செயலால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். பெரும்பாலானோருக்கு இதுவரையிலும் வெள்ள நிவாரண நிதியை கிடைக்காத நிலையில் பொங்கல் தொகுப்பில் ரொக்க பரிசும் இல்லாததால் மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். பொங்கலுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என புதுச்சேரி அரசே அறிவித்துள்ள நிலையில் இந்த திட்டத்திற்கு பிள்ளையார் சுழி போட்ட தமிழ்நாட்டில் ரொக்க பரிசு இல்லையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் பொங்கல் தொகுப்பில் இதுநாள் வரை இடம்பெற்ற முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஆகியவை வழங்கப்படுவதையும் நிறுத்தப்பட்டு இருப்பது மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வெள்ளத்திற்கு பதில் சர்க்கரையை வழங்கி வெள்ளம் உற்பத்தியாளர்கள் வயிற்றில் அடித்துள்ளது விடியா திமுக அரசு. இதன் மூலம் பொங்கல் தொகுப்பு திட்டத்தில் வழங்கப்படும் பொருட்களின் எண்ணிக்கையை குறைத்து திட்டத்தையே சீர்குலைக்க விடியா அரசு முயற்சிப்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. அத்துடன் பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் முழு கரும்பு கொள்முதலுக்கு போக்குவரத்து செலவு வெட்டுக்கூலியுடன் சேர்த்து 33 ரூபாயே வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உரவிலை உயர்வு, கூலி உயர்வு உள்ளிட்ட செலவினங்களால் பொங்கல் தொகுப்பில் வழங்கும் கரும்பு ஒன்றுக்கு 40 ரூபாய்க்கு மேல் வழங்குமாறு வலியுறுத்தப்பட்ட நிலையில் விடியா திமுக அரசின் அறிவிப்பால் விவசாயிகளுக்கு ஏமாற்றமே மிச்சமாகியுள்ளது. விடியா அரசின் செயல் இந்த விதத்தில் நியாயம் எனவும் விவசாயிகள் வேதனை பொங்க கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனிடையே பொங்கல் தொகுப்பு எப்போது வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் விடியா திமுக அரசு வெளியிடவில்லை என தமிழக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனை கடித்த கதையாக அதிமுக ஆட்சிகள் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்களை எல்லாம் நிறுத்தி வந்த விடியா திமுக அரசு தற்போது பொங்கல் தொகுப்பிலும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனை அரங்கேற்றி ஏழைகளின் வயிற்றுக்கு ஈர துணியே துணையாக்கியுள்ளது.